ஆதார் கார்டு அப்படிங்கிறது நம்மளுடைய ஐடென்டிட்டிக்கு ரொம்பவே ஒரு அவசியமான அத்தியாவசியமான ஆவணம். கட் பண்ணு. ஆதார் கார்டு அப்படிங்கிறது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐடென்டிட்டியை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப அத்தியாவசியமான ஒரு ஆவணமாக கன்சிடர் பண்ணப்படுது. ஸோ பேங்க் ரிலேட்டட், மணி ரிலேட்டட் ஏதாவது விஷயங்கள் அப்படின்னாலோ, ஐடி ஃபைல் பண்ணணும் அப்படின்னாலோ, இல்லை வேறு சில மிஸ்லேனியஸ் ஒர்க்குக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆதார் கார்டை தான் வந்து நம்மளுடைய ப்ரூஃபாவோ இல்லை ஒரு தேவையான அத்தியாவசியமான டாக்குமெண்ட்டாவோ சப்மிட் பண்ணுவோம். ஸோ அப்படிப்பட்ட ரொம்ப முக்கியமான ஒரு ஆதார் கார்டு வந்து சப்போஸ் தொலைஞ்சு போயிருச்சு, இல்லை டேமேஜ் ஆயிருச்சு, இல்லை வந்து யாராவது திருட்டு போயிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப அவசரமாக அந்த ஆதார் கார்டை வந்து நீங்கள் லாக் பண்ண வேண்டியது முக்கியம். இல்லைனா யாராவது வந்து கார்டை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சப்போஸ் ஆதார் கார்டு வந்து இன்னொருத்தங்க கையில போயிருச்சு அப்படின்னா அதை மிஸ்யூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எப்படி வந்து டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு காணா போனா நம்ம இமீடியட்டா வந்து பேங்கை கான்டாக்ட் பண்ணி கார்டை வந்து பிளாக் பண்றது, அன்பிளாக் பண்றது பண்ணுவோமோ, அதே மாதிரி ஆதார் கார்டை வந்து லாக் பண்றது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை எப்படி லாக் பண்றது அண்ட் லாக் பண்ண ஆதார் கார்டை எப்படி அன்லாக் பண்றது அப்படிங்கிற விஷயத்தை இப்போ பார்ப்போம். அதை தான் இன்னைக்கு வீடியோல டெமோ காட்ட போறேன். ஸோ லாக் பண்ண ஆதார் கார்டு வந்து சப்போஸ் ஒரு கார்டு லாக் ஆயிருச்சு அப்படின்னா அந்த கார்டை வச்சு ஆத்தென்டிகேஷன் எதுவுமே வந்து பண்ண முடியாது. ஸோ அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆதார் கார்டை யாரும் மிஸ்யூஸும் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கலாம். ஸோ அதற்கான இன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கு வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. இந்த தகவல் வேற யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா தாராளமாக அவங்க கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலில் நான் போடுற வீடியோஸ் இல்லாமல் இன்னும் அதிகமான தகவல்கள் லைக் அத்தியாவசியமாக அவசரமாக தெரிஞ்சிக்க வேண்டிய தகவல்கள்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதையெல்லாம் நான் எக்ஸ்க்ளூசிவாக வந்து என்னுடைய டெலிகிராம் சேனல்ஸ் தான் ஷேர் பண்ணுவேன். ஸோ அந்த சேனல்ஸ்க்கான லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கமெண்ட் செக்ஷன்லையும் கொடுக்குறேன். சேனல்ஸில் தவறாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆதார் கார்டை லாக் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். உங்கள் கார்டு தொலைஞ்சு போயிருச்சு இப்போ அப்படின்னா அந்த கார்டை லாக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வர்ச்சுவல் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 16 டிஜிட் நம்பர் வந்து தேவைப்படும். ஸோ அந்த நம்பரை ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்கணும். அதை வாங்கும்போது வாங்குறது அப்படின்னா ஆதார் கார்டு கூட லிங்க் பண்ணியிருக்கிற உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து உங்களுடைய கையில் இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஸோ அந்த வர்ச்சுவல் ஐடியை நீங்கள் வந்து உங்களுடைய மொபைல் நம்பர்லேருந்து ஒரு SMS அனுப்பிச்சு வந்து பெற்றுக்கொள்ளலாம். அது எப்படி அனுப்பணும் அப்படின்னா 1947 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் SMS அனுப்பணும். என்ன SMS அனுப்பணும் அப்படின்னா GVID அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதார் உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்கிற லாஸ்ட் 4 டிஜிட் லாஸ்ட் 4 நம்பரை வந்து நீங்கள் என்டர் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய ஆதார் நம்பர் வந்து லாஸ்ட் 4 டிஜிட்ஸ் வந்து 1234 வச்சுக்கலாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் GVID ஸ்பேஸ் 1234 அப்படின்னு SMS-ஐ டைப் பண்ணி 1947 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும். ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் சென்ட் பண்ணிருங்க. சென்ட் பண்ணதுக்கு அப்புறமா UIDAI வெப்சைட்டுக்கு நீங்கள் போயிட்டு ஆதார் கார்டு சர்வீசஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இல்லையா, அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு அதில் பார்த்தீங்கன்னா லாக் அன்லாக் ஆதார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா அதில் வந்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய UID நம்பர், ஃபுல் நேம், பின் கோட் இந்த மாதிரி டீடைல்ஸ் வந்து என்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து செக்யூரிட்டி கோட் கேட்பாங்க, கேப்சா, அதையும் வந்து என்டர் பண்ணணும். அதை என்டர் பண்ணதுக்கு அப்புறமா சென்ட் OTP அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. அதை வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு OTP வரும். அதை வச்சு நீங்க வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறமா உங்களுடைய ஆதார் கார்டு வந்து லாக் ஆயிரும். இது லாக் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபர்மேஷன் SMS-உம் உங்களுடைய மொபைல் நம்பருக்கு வந்துடும். ஸோ லாக் பண்ணதுக்கு அப்புறமா வந்து உங்களுடைய கார்டை வந்து நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க, இல்லை உங்க கார்டு வந்து இப்போ சேஃப் அப்படிங்கிற பட்சத்தில் ஃபியூச்சர்ல எப்படி அன்லாக் பண்றது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ அன்லாக் பண்றதுக்கும் அதே மாதிரி தான் ப்ரொசீஜர். ஆனால் அன்லாக் பண்றதுக்கு வந்து உங்களுக்கு லேட்டஸ்டா வர்ச்சுவல் ஐடி வேணும். நம்ம ஃபர்ஸ்ட் வர்ச்சுவல் ஐடி வாங்கணும் இல்லையா, லாக் பண்ணும்போது அந்த வர்ச்சுவல் ஐடி வந்து இருக்கணும். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க மறுபடியும் UIDAI வெப்சைட்டுக்கு போயிட்டு அதே மாதிரி ஆதார் கார்டு சர்வீசஸ்ல லாக் அன்லாக் அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுடைய வர்ச்சுவல் ஐடியை நீங்க வந்து டைப் பண்ணணும். வர்ச்சுவல் ஐடி இல்லை அப்படின்னா எந்த டைம்ல வேணாலும் உங்களுடைய மொபைல் நம்பர்ல இருந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த SMS-ஐ நீங்க அனுப்பிச்சு உங்களுடைய வர்ச்சுவல் ஐடியை நீங்க பெற்றுக்கலாம். ஸோ பெற்ற அந்த வர்ச்சுவல் ஐடியை வந்து நீங்க டைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கே ஒரு வெரிஃபிகேஷன் கேப்சா கோட் கொடுத்துருப்பாங்க, அதையும் வந்து டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கார்டு வந்து அன்லாக் ஆயிடும். ஸோ ஆதார் கார்டு அன்லாக் ஆயிடுச்சு அப்படின்னாலும் அதற்கான SMS-உம் உங்களுடைய மொபைலுக்கு வந்துடும். ஸோ அந்த SMS வரது தான் கன்ஃபர்மேஷன். ஸோ ஆதார் கார்டு கூட லிங்க் பண்ணிருக்கிற மொபைல் நம்பர் உங்கள் கையில் இருந்தால் மட்டும் தான் நீங்கள் இந்த எல்லாமே வந்து பண்ண முடியும். லாக் பண்ணுறது, அன்லாக் பண்ணுறது, லாக் ஆயிருச்சா அன்லாக் ஆயிருச்சான்னு வெரிஃபை பண்ணுறது, முக்கியமாக வர்ச்சுவல் ஐடி ஜென்ரேட் பண்ணுறது, இது எல்லாமே வந்து பண்ணணும் அப்படின்னா அந்த மொபைல் நம்பர் உங்கள் கையில் இருக்க வேண்டியது அவசியம். ஸோ அது மட்டும் இருந்துச்சுன்னா போதும். UIDAI வெப்சைட்டை விசிட் பண்ணி நீங்கள் இந்த வேலைகளை எல்லாம் கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ ஆதார் கார்டு சப்போஸ் தொலைஞ்சு போச்சு அப்படின்னா பதற வேணாம், உடனே லாக் பண்ணிடுங்க. அதே மாதிரி லாக் பண்ணதுக்கப்புறம் சேஃப் ஆயிருச்சு அப்படின்னா அன்லாக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை ஏதாவது ஒரு காரணத்துக்காக தொலைணும்னு அவசியம் இல்லை, ஏதாவது ஒரு காரணத்துக்காக தற்காலிகமாக
ஆதார் ஆத்தென்டிகேஷன்லாம் நீங்கள் ஸ்டாப் பண்ணி வைக்கணும், உங்களுடைய சூப்பர்விஷனில் இல்லை ஸ்டாப் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இந்த லாக் அண்ட் அன்லாக் ஃபீச்சரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. ஸோ இன்னைக்கு ஷேர் பண்ண இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. இந்த இன்ஃபர்மேஷனை வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அவங்க கூட இதை ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பற்றியும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. டெலிகிராம் சேனல்ஸில் இன்னும் ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய எக்ஸ்க்ளூசிவ் யூஸ்ஃபுல் அப்டேட்ஸை நீங்கள் பெற்றுக்கலாம். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, it's bye from Jane. நன்றி, வணக்கம்.